பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கத்திரிக்காய் ட்ரை ரோஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிளில் ஒரு 3-4 பொருளை வச்சு தான் செய்கிறது. ரொம்ப குயிக்காக இருக்கும், சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கேஜி கத்திரிக்காய் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காம்பு நல்லா பச்சையாக இப்படி தடியாக இருந்தாலே அது ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய்னுட்டுன்னு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன செய்யலான்னுட்டுன்னு பார்க்கலாம். இப்படி கட் பண்ணி வச்சுக்கிடலாம். கழுவிட்டு கத்திரிக்காய் ரொம்ப நேரம் தண்ணியில் கூட இருக்கக்கூடாது. இப்போ உடனே நம்ம இதை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் தாளிச்சுக்கிடுறேன். இப்போ கடுகு சீரகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிடுறோம். உப்பு விட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ மூடி விட்டுறலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெயிலே இது வேகணும், குயிக்காக வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு பெரிய வெங்காயம் 2 இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கிடலாம். இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னாக்கா எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம நிறைய மாதிரி செய்வோம். இது ஒரு டைப்பு. நான் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் போட்டுக்கிடுவேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், இந்த வெரைட்டி ரைஸு, நம்ம பிசிபேரை பார்த்து எதுனா செய்கிறோம்ல, அதுக்கெல்லாமே இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒன்றுமே தேவையில்லை, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கத்திரிக்காய் பிடிக்கிறவங்க எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிள். விதின் 20 மினிட்ஸில் உங்களுக்கு கத்திரிக்காய் வேகிற டைம் தான். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த டைம் அதுக்கு இதாகிக்கும். இப்போ கொஞ்சம் கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட் மூடி விட்டுறலாம். அப்படியே கத்திரிக்காய் ட்ரை ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக, ஈஸியாக, டேஸ்டியாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் ட்ரை ரோஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.